வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அது தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குறது நம்ம பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பகைமைகள் சண்டைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஏளனம் பண்ணக்கூடிய நிறைய பேர் உருவாகுவாங்க. அதெல்லாம் சமாளிக்கும் முழு திறனும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். இனப்பெருக்க அந்த சின்னப்பை அந்த இனப்பெருக்க பைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் உருவாகக்கூடியதாக இருக்கும். இனப்பெருக்க பை கர்ப்பப்பையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன தகராறுகள் உருவாகும். தொழில் ஸ்தானத்தில் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்றுவதற்கு முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்கலாம். உயர் பதவிகள் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 மட்டும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வயிற்று சார்ந்த பிரச்சனைகள், இந்த சினப்பைகள் இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம என்னென்னா நிறைய பேருக்கு உணவு தானம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களை உபசரிக்கிறதும், வரலட்சுமி விரதம், காரடையா நோன்பு, இந்த மாதிரி பெண்கள் பூஜைக்கான விரதங்கள் இதெல்லாம் பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பான நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 10ஆம் வீட்டு கௌரவஸ்தானங்கள் நிறைய ஸ்பாயில் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த கௌரவத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதும் உங்களுடைய தொழில் ஸ்தான விஷயம் பாதிப்படைவது குறையும். அதனால் ஒன்று கௌரவஸ்தான விஷயம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து பண்ணிங்கன்னா சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்குள் நல்ல நன்மைகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நல்ல நன்மைகள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கும். நிறைய உடல் ஆரோக்கிய தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருந்தாலும் அந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை வர வைக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கும். நிதானமான தூக்கம் ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கும் இந்த 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் கடனை ஒன்று அடைக்கிறதுக்கு முற்படுவீங்க. அடைச்சிட்டிங்கன்னா அடைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. ஆனால் அந்த அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை மெதுவாக அடைக்கிற மாதிரி பண்ணி கடனை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் தொழில், கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஒரு என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளோ ஈகோ கிளாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கணவன் பேச்சை மனைவி கேட்பதில்லை, மனைவன் பேச்சை கணவன் கேட்பதில்லை, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தொழிலில் ஒரு ரெக்கமெண்டு யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உள்ளுக்கு வருவாங்க. அவங்களுடைய உதவியை நீங்கள் பெற்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தொழிலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களுடைய துணை கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் நம்ம என்னென்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடுகள் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பதவி உயர்வுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பதவி உயர்வு தொடும்போது உங்கள் அப்பா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எஃபெக்ட் வரக்கூடியதாக இருக்குது. எஃபெக்ட்னா உடல் ஆரோக்கியம், அவமானங்கள், கோர்ட்டு வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு பதவி உயர்வு விஷயம் உங்களுக்கு நோக்கி வரும்போது ஒரு கௌரவமான ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் நுழையும் போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது அது உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள், வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கமின்மையான இருந்தவங்க இவங்க அடிக்கடி நிறைய கோபத்தின் தன்மையை கோபம் அவங்களுக்கு என்னென்னா அதிகமாக உஷ்ணமாக பேசி அதனால் அவங்களுக்கு நிறைய விரயமாகும். ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் இப்போ ரத்தம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கோங்க. அதனால் தூக்கத்தினுடைய அளவை நல்லா கூட்டுங்க, நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய பரிகாரமே. தனுசு ராசிக்காரர்கள் நிதானமான தூக்கம், நல்ல ரிலாக்ஸ் ஆகி தூங்கிட்டே வரும்போது உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள், மாற்றங்கள், உடல் ஆரோக்கிய மேன்மைகள் எல்லாம் ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கான முழு இதுவும் வரும். ஆனால் அதை முழுமையாக அடைச்சிடாதீங்க.
2.5 வருட காலமும் நீங்கள் கடனுடன் வாழ்ந்தால்தான் உங்கள் வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால் மற்றபடி உங்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கொடுத்தாலும் ஒரு முதன்மையான தலைமையான பொறுப்புகளை உங்களை தேடி வரும். ஒரு முதன்மையான இடத்துக்குள், ஒரு பொறுப்பான ஒரு கௌரவமான இடத்துக்குள் உங்களுக்கு போகக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கோயில்களில் முக்கிய நிர்வாக தன்மைகளில் உங்களுடைய முக்கிய பங்களிப்புகள் இருக்கும். கோயிலை சுற்றி வருவது, கோயிலுக்கு போயிட்டு தந்தை வழிபடி நடப்பது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கொடுக்கும். குடும்பத்தில் நன்மதிப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2.5 வருடங்களில் சில மாற்றங்கள் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சினால் தொடர்ந்து இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும், ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சினால் அது உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்து சில நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற சிறிதும் ஐயமில்லை. அதனால் இந்த சனி பயிற்சி நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். மிக சிறந்த நன்மை தரக்கூடிய சனி பயிற்சியாக உங்களுக்கு மாறும். நான் சொல்லக்கூடிய சிறு சிறு பரிகாரங்களை செய்து வந்தாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறந்த மாற்றங்களும் வளமையும் தரக்கூடிய சனி பயிற்சியாக மாறும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.